ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களின் என்ஜினியரிங் அட்மிஷனுக்கான உறுதிப்படுத்தும் முறைகளை பார்ப்போம். ஒதுக்கப்பட்ட இடத்தை உறுதி செய்தல் மற்றும் அக்கல்லூரியில் சேருதல். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரி மற்றும் பாடப்பிரிவு உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் உங்களின் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். அதன்பின் ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் குறிப்பிட்ட நாட்களுக்குள் உரிய கட்டணத்தை செலுத்தி சேர்ந்து விடுங்கள். தவறும் பட்சத்தில் உங்களின் அலாட்மெண்ட் ஆர்டர் கேன்சல் ஆகிவிடும். மேலும் உங்களால் அடுத்த கவுன்சிலிங் சுற்றில் கலந்து கொள்ள இயலாது. உங்களுக்கு அலாட் செய்த இடம் மேல் நகர்வுக்கு காத்திருக்கும் மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும். ஒதுக்கீட்டை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் மேல் நோக்கிய நகர்தலுக்காக காத்திருத்தல். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் திருப்திகரமாக இருந்தாலும் நீங்கள் தேர்வு செய்த விருப்ப இடங்களுக்காக மேல் நோக்கிய நகர்தலுக்காக காத்திருக்கலாம். இதற்காக உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வழங்கப்படும். நீங்கள் அருகில் உள்ள TFCக்கு குறிப்பிட்ட நாட்கள் சென்று மேல் நோக்கிய நகர்வுக்கு முந்தைய அலாட்மெண்ட் ஆர்டரை உறுதி செய்திட வேண்டும். இதற்காக அக்கல்லூரிக்கான தொகையை TFCயில் செலுத்தவும். மேலும் அசல் சான்றிதழ்களையும் TFCயிடம் ஒப்படைக்கவும். தவறும் பட்சத்தில் அந்த ஆர்டர் கேன்சல் செய்யப்படும். உங்களால் அடுத்த கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள இயலாது. உதாரணத்திற்கு, நீங்கள் தேர்ந்தெடுத்த 5ஆம் இடம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுத்த 1, 2, 3, 4 ஆகிய இடங்களுக்காக இத்தேர்வினை தேர்ந்தெடுக்கலாம். ஒருவேளை மேல் நோக்கிய நகர்வில் மேற்கண்ட விருப்ப வரிசை இடங்கள் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் TFCயில் கட்டணம் செலுத்தியதன் மூலமாக ஏற்கனவே வழங்கப்பட்ட 5ஆம் இடத்திற்கான கல்லூரி மற்றும் பாடப்பிரிவினை கன்ஃபார்ம் செய்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு 5ஆம் இடத்தை விட சிறந்த தேர்வு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் கட்டிய கட்டணம் 2 நாட்களுக்குள் நீங்கள் அட்மிஷன் பெற்ற கல்லூரிக்கு மாற்றப்படும். நீங்கள் குறிப்பிட்ட நாட்களுக்குள் அந்த கல்லூரியில் அட்மிஷன் பெற்றுக் கொள்ளலாம். ஒதுக்கீட்டை நிராகரித்தல் மற்றும் மேல் நோக்கிய நகர்தலுக்காக காத்திருத்தல். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரி திருப்திகரமாக இல்லை என்றால் நீங்கள் அதனை நிராகரித்து உங்களின் அடுத்த விருப்ப இடத்தை மேல் நோக்கிய நகர்தலில் பெறலாம். அப்போதும் விருப்பமான இடத்தை பெற இயலாவிட்டால் அடுத்த சுற்றுக்கு செல்லலாம். ஒதுக்கீட்டை நிராகரித்தல் மற்றும் அடுத்த சுற்றுக்கு செல்லுதல். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் திருப்திகரமாக இல்லை என்றால் மேல் நோக்கிய நகர்தலுக்கு காத்திருக்காமல் அடுத்த சுற்றில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கலாம். ஒதுக்கீட்டை நிராகரித்தல் மற்றும் வெளியேறுதல். ஒருவேளை உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் திருப்தி அடையாமல் இருந்தால் தொடர்ந்து வரும் சுற்றுகளில் கலந்து கொள்ளாமல் கவுன்சிலிங்கிலிருந்து வெளியேறலாம். மேல் நோக்கிய நகர்தல் அல்லது அடுத்த சுற்றுக்கு செல்லுதல். உங்களுக்கு உங்களின் விருப்ப வரிசையின்படி அட்மிஷன் அலாட்மெண்ட் கிடைக்காத பட்சத்திலும் மேல் நோக்கிய நகர்தலில் அட்மிஷன் கிடைக்காத பட்சத்திலும் அடுத்த கவுன்சிலிங் சுற்றில் கலந்து கொள்ளலாம்.